எவம்ல அவன் சாமி 10 பேர் சேர்ந்து செஞ்ச அது பேர் கொலைல, அதே 100 பேர் சேர்ந்து செஞ்ச அது பேர் கலவரம்ல. இப்போ இங்க நடக்க போறது கலவரம். ஏன் நான் தான் பால் பாண்டியன் பேசுறேன். ஏன் அங்க யாராவது உண்மையை சொன்னாவளா? எங்க அடிச்சா அப்படியே நிக்காமலா? சினிமாவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் தான். கடவுள் படம் நான் அவர் கூட பண்ணும்போது ஒரு டயலாக், ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பூஜா வந்து கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நான் வந்து ஸ்டேஷனில் வந்து நான் அதில் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பேன். அதில் சொல்லுவேன், வெளியில் முருகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக். அப்போல்லாம் வந்து ஃபிலிமு தான், இந்த மாதிரி டிஜிட்டல்லாம் கிடையாது. அப்புறம் டேக்கு 1, 2 பாலா சார் எப்போவுமே என்னென்னா ஸ்பாட்டில் இருக்க மாட்டார், மானிட்டர் பக்கத்தில் தான் இருப்பார். டயலாக் போகுது, டேக்கு 1, 2, 3ன்னு வெளியே முருகன் ஒருத்தர் இருப்பான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு அப்படின்னு 10க்கு மேலே கிளாப் போர்டு. அப்போல்லாம் கிளாப் போர்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். நான் சொல்றேன், கேப்டன் நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டீங்கன்னா நான் நடிக்கிறேன் கேப்டன் அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க, நடிங்க. இல்ல கேப்டன் உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மேடையில மட்டும் தொடைய தட்டிக்கிட்டு எல்லாம் பேசுறீங்க, அப்ப அங்க மட்டும் தைரியமா பேசுறீங்க, இங்க வந்து என்ன பயப்படுறீங்க, நடிங்க. நான் போக முடியாது, நான் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு ஓகே இல்ல, அது இப்படி வரணும் வந்து அவரு சாப்பிடாம அப்படின்னு எதச்சியா அப்படி திரும்பணும். அந்த எதச்சியா திரும்புறது எனக்கு சரியா வரல. அப்புறம் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு, எதச்சியா அப்படி திரும்பணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கே வேற ஒரு சீனு, பீரோல பத்திரம் எடுக்கணும். அந்த பத்திரம் எடுக்கிற ஷாட் ஒண்ணு, பத்திரத்தை வச்சுட்டு பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கண்டென்ட். அப்ப இவர் மானிட்டர் சொல்லி கொடுக்குறாரு கேப்டனு. பாத்தீங்களா அப்படின்னாரு. பாத்துட்டேன் கேப்டன், டேக் போயிடலாமா? போயிடலாம் கேப்டன். அப்புறம் நான் போயிட்டு அந்த பீரோ திறந்து அந்த பத்திரத்தை எடுத்தேன். கட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, திரும்ப என்னைய பாருங்க, அந்த பீரோலுக்கும் அந்த ஆர்டிஸ்டுக்கும் கேப் வேணும். ஏன்னா சைடுல 2 லைட் இருக்கு, ஒட்டி போனா அந்த சைடு லைட் வராது. இத அவர் சொல்றாரு, பாருங்க என்னைய பாருங்க, நீங்க இவ்வளவு ஒட்டி நின்னு எடுத்தீங்க, இவ்வளவு ஒட்டி நின்னு எடுத்தீங்கன்னா அந்த 2 சைடுல லைட் உங்க ஃபேஸ்ல வராது, டார்க்கா இருக்கும். நீங்க கொஞ்சம் தூரமா ஒரு அடி இல்ல 3/4 அடி தள்ளி நின்னு அதை திறந்து பீரோல எடுக்கணும், சரியா? இவ்வளவு நுணுக்கம் அவர்கிட்ட இருந்தும் கத்துக்கணும். வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் அவர். சினிமாவுல வந்து 24 கிராஃப்டும் தெரிஞ்சவர். எப்படி நம்ம கமல் சார சொல்றோமோ, இல்லன்னா சினிமாவில எப்படி எல்லாம் சாதிக்க முடியாது. ஒரு நம்பர் 1 அவங்க கமல் சாரும் ரஜினி சாரும் உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு போட்டியா ஒரு எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா. சோ அது வந்து கிரேட். அதே மாதிரி ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா விஜயகாந்த் சார் அடிச்சுக்கவே முடியாது. நான் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது நான் கேக்குறேன், கேப்டன் கேப்டன் பிரபாகரன் ஃபைட் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் எல்லாம் கிடையாது. நான் கேக்குறேன் கேப்டன் நீங்க அது அப்போ வந்து வெறும் ஸ்ப்ரிங் போர்டு தான், பவுன்ஸ் ஆகும். அதுல மிதிச்சா அது ஓரளவு தான் ஹைட் வருமே தவிர ரொம்ப ஹைட் வராது. அப்ப நான் அவர்கிட்ட கேக்குறேன், கேப்டன் இந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு நீங்க அந்த போர்டு யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. அதெல்லாம் யாரு யூஸ் பண்ணா அப்படின்னு. இல்ல கேப்டன் நீங்க வந்து ஜம்ப் பண்ணி பில்லர் மேல மிதிச்சு வந்து கிக் பண்ணுவீங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் டேபிள் மேல ஏறி திரும்ப ஜம்ப் பண்ணுவீங்க, அப்ப போர்டு யூஸ் பண்ணலையா? அதெல்லாம் யாரு யூஸ் பண்ணா? அது ஆக்சுவலா வந்து மாஸ்டரே சொல்லல, நானா செஞ்சேன் அப்படின்னாரு. அவ்வளவு அந்த ஆசை. அது அந்த அந்த கவுண்டர் ஆர்டிஸ்டுக்கும் அது தெரியாதான். அப்போ இவர் ஜம்ப் பண்ணி டேபிள் மேல இருந்து திரும்ப ஜம்ப் பண்றது, திரும்ப பில்லர்ல மிதிச்சு அடிக்கிறது எல்லாம் இவர் செஞ்சது. சோ அவர் ஃபைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லெக் மூவ்மெண்ட், அது கூட நான் கேட்டேன், ஏன் கேப்டன் அதிகமா லெக் மூவ்மெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து ரைட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆயிரும், அடிக்கடி டிஸ்லோகேஷன் ஆயிரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அனுபவம் இருக்கோ இல்லையோ தெரியல, எனக்கு ஒரே ஒரு தடவை அது மாதிரி டிஸ்லோகேஷன் ஆச்சு. இந்த ஷோல்டர் இறங்கிச்சுன்னு வைங்களா, இருக்கும். ஏன்னா அத்தனை நரம்பும் கீழே இழுக்க ஆரம்பிச்சிடும். இது இறங்கிட்டுனா அப்படி ஒரு வலி இருக்கும். இவர் கத்த ஆரம்பிச்சிருவாரா, யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க, பக்கத்துல போனா அடி விடும். அதனால என்ன பண்ணுவாரா, டக்குன்னு ஒரு டர்க்கி டவல் எடுத்து இங்க வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அவரே அப்படி ஏத்தி விட்டுருவாரு. அடிக்கடி அவருக்கு அது ஆகும்.
சோ அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது எனக்கு அடிக்கடி ஆகும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவருடைய ஃபைட்ல ரைட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாரு. லெஃப்ட் அளவுக்கு ரைட் எப்பவாவது தான் யூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் அவர் கிக்க யூஸ் பண்ணாரு. அதனால அது சூப்பராயன் மாஸ்டர் அது சொல்லுவாரு. ஏன்னா கேப்டனுக்கு இந்த மாதிரி ஆனதுனால நான் நிறைய லெக் மூவ்மெண்ட் வந்து இவருக்கு நான் கொடுப்பேன். இவரும் அது லெக் மூவ்மெண்ட்டை கேட்டு வாங்குவாரு. ஓகே. அதனாலதான் அவர் வந்து ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்றதுலயுமே எவ்வளவு அழகா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காருல்ல. அது வந்து உண்மையிலே இந்த கிரேட். அவருடைய இடத்தை இனிமேல் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் சொன்ன மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸையும் வளர்க்கணும்னு ஆசை. அதே மாதிரி தன்னுடைய பசங்களையும் படங்களை நடிக்க வைக்கணும்ன்றது அவருடைய ஆசையா இருந்ததா அல்லது பசங்களுடைய கனவுக்கு இவர் வந்து வழிவகை வந்து கொடுத்தாரா? இல்ல அவரு ஆக்சுவலா வந்து என்னன்னா தம்பி சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுக்கணும்னு அவர் நினைச்சது. அது சினிமாவில 420 பேரை அறிமுகப்படுத்திருக்காங்க. டெக்னீஷியன், டைரக்டர், ஆர்டிஸ்ட், எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நாங்க ஒரு லிஸ்ட் போட்டு உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம். ஆபீஸ்ல உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம். 420 பேர் அவர் அறிமுகப்படுத்திருக்காரு. ஃபைட்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், இவ்வளவு பெரிய விஷயம். 53 டைரக்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. யாருமே செய்யல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில. எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே எனக்கு தெரிஞ்ச 53 இயக்குநர்களை வந்து அறிமுகம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நீங்க கேட்டீங்களா, திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட அறிமுகப்படுத்தினது கிடையாது. இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இவர் நல்லா பண்ணுவார்னு கை காட்டி விடுறதுன்னு வேற, அவரை வளர்த்து விடுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுன்றது வேற இல்ல சார். அது கிரேட். அது வந்து இன்னைக்கு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு அறிமுகம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். ஏன்னா அவரு வந்து ஒரு நன்றி கடன். நம்மள வந்து இவங்க வந்து அந்த ஊமை விலைகள் படத்துல நிறைய பேர் அதுல போய் இவங்க அப்ரோச் பண்ணாங்க. யாருமே டேட் கொடுக்கல. ஆனா இவரு டேட் கொடுத்தாரு. ஒரு நாள் நானும் அவரு இன்னும் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட இயக்குனர் திரு அரவிந்த் ராய் சார் வர்றாரு. வந்த உடனே ஐத்தான் அப்படின்னு தான் சொன்னாரு. வாங்க ஐத்தான் உட்காருங்க அப்படின்னாரு. அப்போ சொல்றாரு, நான் இருக்கிறேன், நானும் கூட இருக்கிறேன். இதெல்லாம் டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி கிடையாது, டெபிசிட்டி பிலிம் டெக்னாலஜி அப்படின்னாரு. இன்ஸ்டிடியூட் பிலிம் இன்ஸ்டிடியூட் டிஎஃப்டி டைரக்ஷன் ஊமை ஒலிகளோட இயக்குனர். அந்த டிஎஃப்டிக்கு அவர் வேற ஒரு விளக்கம் சொல்றாரு. இது டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி கிடையாது, டெபிசிட்டி பிலிம் டெக்னாலஜி. அரவிந்த் ராய் சார் கேப்டன், அவரும் டிஎஃப்டி தான், என்ன காட்டுறாரு, அவரும் டிஎஃப்டி தான், அது எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட சொல்றாரு, இவங்க 10 நாள் டேட் கொடுத்தா போதும்னாங்க. சும்மா இந்த ராவுத்தர் அண்ணனை வந்து அவர் செல்லமா ஒரு சொல்லுவார், அது சொல்லக்கூடாது. அவன்கிட்ட இவனுங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து போட்டு காட்டி, ஏதோ மர்டர் ஏகோவா ஒரு படம் பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு படத்தை போட்டு காட்டி அவன் சொல்லான்னு சொல்லி நானும் இதை டேட்டை கொடுத்துட்டேன். நைட்டு 10 நாள் மட்டும் டேட் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓப்பனா சொல்றாரு பாருங்களா, யாருமே சொல்ல மாட்டாங்க. நைட்டு மட்டும் வந்துருங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி 10 நாள் டேட்டு கேட்டாங்க. சரி 10 நாள் தானே, வளரக்கூடிய பசங்க தானே, சரி நம்மளை தேடி வந்துட்டாங்க, நம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி நானும் டேட்டு கொடுத்தேன். இவனுங்க அந்த டிப்போல ஃபைட்டு மட்டுமே 10 நாள் எடுத்தாங்க அப்படின்னாரு. திருவாமூர் டிப்போல ஒரு ஃபைட் வரும், திருவாமூர் டிப்போல ஃபைட்டு மட்டுமே 10 நாள் எடுத்தானுங்க. என்கிட்ட 10 நாள்னு சொல்லிட்டு 110 நாள் என்கிட்ட வந்து டேட்டா வாங்கிட்டானுங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு என்கிட்டயே 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. அப்புறமா அதுன்னு சொன்னாரு, அது 20 லட்சம் ரூபாய் அப்புறமா எனக்கு அவன் ஏரியா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த மனசு வந்து நம்ம பண்றாங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்க. சின்ன ஆர்டிஸ்ட் மேடம், நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், நானே முகம் சொல்லிப்பேன். உங்களுக்கு 6:30 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல ஷூட்டிங் போனாலே என்னங்க கால் ஷீட் முடிஞ்சு போச்சுங்க, அடுத்த கால் ஷீட்டுங்க அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். நம்மளே முகம் சொல்லிப்போம். அப்படி கிடையாது, அவர் அப்படி கிடையாது. சோ அதனாலதான் அது வேற லெவல். அவரு அதனால தன்னுடைய பசங்களும் வந்துட்டு இதுல பண்ணணும், அவர் சினிமால வரணும்னு அவரு ஆசைப்பட்டார். பட் இப்போ வந்து தம்பி சண்முக பாண்டியன் வந்துகிட்டு இருக்காரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து படைத்தலைவன் எல்லாம் ஃபைட் வந்து வேற லெவல்ல இருந்தது. இப்போ நிறைய ஒரு 3 வருஷத்துக்கு பிஸியா இருக்காரு, நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டாரு. நான் இப்போ அவரோட கொம்பு சிவி படத்துல தம்பியோட நான் நடிச்சிருக்கேன். எப்படி நம்ம தலைவர் கேப்டனோட நடிக்கிறோம் அதே மாதிரி அவர் தம்பி படங்கள்லயும் இப்போ வந்து
நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கேப்டன் சார் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு குழந்தை மனம் கொண்டவர், அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனா அவருக்கு எல்லாருக்குமே அந்த குழந்தை குணம்னு ஒண்ணு இருக்கும்ல, குழந்தைத்தனமா இது பண்ணுவாரு. கேப்டன் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாரு, அது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நிறைய பண்ணுவாரு. அவரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவரானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு. பட் நடிகரா இருக்கும்போது பயங்கர ஜாலியா இருப்பாரு, பயங்கரமான ஜாலியா இருப்பாரு. அப்படியே உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா பின்னாடி இருந்து ஒரு கல்லை தூக்கி டப்புன்னு போட்டுருவாரு. ஆமா, ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்வாரு. அப்புறம் தூக்கி போட்டு யாரோ தூக்கி போட்ட மாதிரி சைலண்டா அப்படி உட்காந்துட்டு இருப்பாரு. திரும்ப அவங்க எல்லாம் லைட்மேன் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தூக்கி போட்டு திரும்ப அப்படி வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவானா இன்னொரு லைட்மேன் அப்படியே பார்த்துட்டே அவனை பார்த்துட்டே இருப்பானா. அவன் என்ன நினைப்பான், இவன் தான் நம்ம அவங்க 2 பேருக்கு சண்டை வரும். இவரு உட்காந்து வேடிக்கை உட்காந்துட்டு இருப்பாரு. அது மாதிரி குறும்புத்தனம் நிறைய பண்ணுவாரு. அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு பேசுறோம்னா, அவருக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட்னா அது நம்ம பேசுறோம்னா நம்ம கிட்ட தூண்டி விடுவாரு, தூண்டி விடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய கூட நம்ம டிராவல் பண்ணதுனால நமக்கு தெரியும். அதுல ஜாலியா இருந்தாரு. அது சினிமாவுல இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தலைவரானவனா கொஞ்சம் மாறிட்டாரு. அது மாறிதான் ஆகணும். என்ன தலைவர் நம்ம மாறிதான் ஆகணும், கேரி பண்ணணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் அது சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி அரசியல்லையும் சரி அல்லது படங்களையும் சரி இவ்வளவு தூரத்துக்கு பயணிச்சிருக்கீங்க. வெளியில இருந்து பார்க்கும்பொழுது விஜய் சார் ஆகட்டும் அல்லது வடிவேலு சார் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய விஜயகாந்த் சாரை மறந்துட்டாங்க, நிறைய இவங்கெல்லாம் நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. ஆனா நீங்க கூட இருந்து பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் நன்றியா இருந்திருக்கலாம், இவங்க எல்லாம் நன்றி மறந்தவர்களா எனக்கு தோணுச்சுப்பா அப்படின்னு உங்களுக்கு யாராவது இருக்காங்களா சார்? இல்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லலாம். பட் எங்க அண்ணியாரே என்னைய கூப்பிட்டு சொன்னாங்க, எதுக்கு அவங்க எல்லாம் வரலையே, அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க, அதை விட்டுருங்க, அது அவங்களுக்கா தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. திரு விஜய் சார் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய வருத்தம், அவர் வந்து செந்தூர பாண்டின்னு ஒரு படத்துல நடிச்சு கொடுக்கலன்னா இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் விஜய் சார் தெரிஞ்சிருக்காரு. இது விஜய் சாரே என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவருடைய ஆபீஸ்ல அடையாறுல நான் போய் கேப்டன் டிவிக்கு ஒரு டிபேட் வாங்க போறேன். கேப்டன் டிவி ஆரம்பிக்கும் போது விஜய் சார் வாழ்த்து வாங்குறதுக்காக நான் தான் போறேன். என்னையதான் கேப்டன் அனுப்பிச்சு வைக்கிறாரு, போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வாங்க. நான் அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த டிபேட்ல வாழ்த்து வாங்கிட்டு வரும்போது அப்போ என்னைய கூப்பிட்டு சொல்றாரு விஜய் சார், நாங்க கேப்டன் இல்லைன்னா நான் இல்லைங்க அப்படிங்கிறார். இது சத்தியமா விஜய் சார் சொன்னது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க படம் பண்ணோம், நாளைய தீர்ப்புல இருந்து 92ல இருந்து எங்க படங்கள் நிறைய ஒரு 4 படம் லாஸ். எங்க அப்பா என்னைய வச்சு எடுத்தாரு. நிறைய படங்கள் ஒரு 4 படம் லாஸ். 5வது படம் தான் ஐ திங்க் செந்தூர பாண்டியன் நினைக்கிறேன். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் பின்னாடி டேட்டுக்காக அலைஞ்சாரு எஸ்ஏசி சார், கொடுக்கல, டேட்டு கொடுக்கல. அப்புறம் அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கேப்டன் தான் அந்த டேட் கொடுத்தாரு. அந்த கேப்டன் வந்து நான் வந்து அந்த இது எஸ்ஏசியாரே சொல்லியிருக்காரு, போன் பண்ணி விஜய் எங்க இருக்கிறீங்க, உங்களை வந்து பார்க்க வரணும், எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு ஒரு போன்ல சொல்லியிருக்கிறாரு. இவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காரு ஏபிஎம்ல, இவரு சாலிகிராமத்துல வீடு. அடுத்த 10 நிமிஷத்துல கேப்டன் வித் மேக்கப் காஸ்டியூமோட அங்க வந்துட்டாராம் எஸ்ஏசி சார் வீட்டுக்கு. சார் என்ன சார் நீங்க பாக்கணும், நீங்களே என்ன விஜய் நீங்க வந்துட்டீங்க, நான் தான் உங்களை வந்து பாக்கணும். இல்ல இல்ல சார், நீங்க வந்து ஒரு உதவின்னு போன்ல கேட்டீங்க, அது நான் வந்தாதான் அது முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, என்னன்னு இது மாதிரி பையனை வச்சு படம் பண்றேன், டேட்டு வேணும், ஒரு 10-12 நாள் டேட்டு வேணும் அப்படின்னு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாம் நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சிருப்பாங்க, 3 படம் 2 படம் 4 படம் கமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இவர் சொன்னாராம், சார் நீங்க எந்த டேட் சொல்றீங்களோ அந்த டேட்ல வரேன், மத்த நான் டேட்டை தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா வாங்காம பணம் வாங்காம நடிச்சாரு. இது வந்து விஜய் சாரே சொன்னது செந்தூர பாண்டி படத்துல. சொன்ன வார்த்தைக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ல நிக்கிறது. அதுக்கு முந்தின படம், அதுக்கு ஒரு படத்துக்கு 2 படத்துக்கும் முந்தின படம் கேப்டன் பிரபாகரன் ஆக்ஷன் மூவி. இது 102வது படம் ஐ திங்க் நினைக்கிறேன் செந்தூர பாண்டி. 101-102வது படம். சார் மேடம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ யாருக்குமே ஃபைட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சினிமாவில். நம்ம பார்த்துருக்கிறோம். செந்தூர பாண்டிய படத்துல கேப்டன் உட்கார்ந்துட்டு பாரு, விஜய் சார் ஃபைட் பண்ணுவாரு, ஈக்குவலன்ஸா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க இல்லையா. சோ அவர் விஜய் சாரே சொன்னது, அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் கடனை நாங்க அடைச்சோம். இது அவருடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். இது இல்லன்னு மறுக்க முடியுமா என்கிட்ட சொன்னார். அவரு எங்களுக்கு வருத்தம், அவரை வந்து பார்க்க வரல. பட் அவருடைய மறைவுக்கு வந்துட்டாரு விஜய் சார், வந்து கரெக்டா வந்துட்டாரு. பட் நிறைய பேர் வரல. அது நம்ம
ஆனா வராதவங்களுக்கு மனசு உறுத்தி இருக்கும், அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இதை வந்து கேப்டன் எப்போதுமே வந்து செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார். ஆனா அந்த ஒரு நடிகர் விஷயத்துல என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி காட்டினார். ஏன்னா அந்த நடிகர் வந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லி திரு கவுண்டமணி சொன்னதாகவும், அப்ப இவர் தான் அந்த இயக்குனர்கிட்ட வந்து சொல்லி என் கூட நடிக்கட்டும்னு சொன்னதாகவும், அப்போ இவருக்கு மாற்று உடை கிடையாது, அந்த மாற்று உடையே 8 ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததாகவும் கேப்டன் சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னதை அதாவது செஞ்சதை சொல்லி காட்டினார் கேப்டன். அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாங்க. மத்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செஞ்சதை சொல்லி காட்டவே மாட்டார். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் வந்து அந்த ஊண்டிங்கனால அவர் என்கிட்ட சொன்னார். நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்திருக்கிறார். அது உண்மையிலே வந்து நான் சொன்னல, அவர் கூட வந்து நான் வந்து சினிமாவிலையும் அரசியலையும் பயணம் பண்ணது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நிறைய எங்களை கட்சிக்காரங்களுக்குலாம் வந்து அந்த சைடு கிடையாது, ஒரு சினிமா சைடு டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. நான் விஷயத்துல நான் அவர் கூட டிராவல் பண்ணிருக்கேன். இப்ப அவருடைய அந்த மறைவுல நான் 2 நாள் நான் தூங்கலாம், 2 நாள் நான் சாப்பிடல. அதெல்லாம் ஜீரணிக்க முடியல. ஏன்னா நாங்கெல்லாம் அவரை வந்து வேற லெவல்ல பார்த்தோமாங்க. அவரெல்லாம் வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த சஃபாரி கார்ல இறங்கி அப்படி முடிய அப்படி சிலிப்பிட்டு வந்தாருன்னா ஒரு சிங்கம் வந்த மாதிரி இருக்கும். அந்த ஆரா, அந்த எனர்ஜியே செமையா இருக்கும்ல சார். அதெல்லாம் நாங்க அவரை வேற லெவல்ல வந்து நாங்க வந்து அவரை பார்த்தோம். கடைசி நேரத்துலலாம் எங்களெல்லாம் அவரை வந்து பார்க்கவே முடியல. ஆண்டவன் வந்து எப்போதுமே சோதிப்பான், நல்லவங்களை வந்து வச்சு பார்க்க மாட்டான். பட் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆன்மா எங்களோட எப்போதுமே இருக்கும். நிறைய நட்சத்திரங்கள் வந்துட்டு இந்த ஸ்டண்ட் படங்கள், அதாவது ஆக்ஷன் படங்கள் வருது வந்துட்டு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றது இல்ல. ஆனா அந்த டைம்ல எம்ஜிஆர் சாரும் ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க, சிவாஜி ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க, விஜயகாந்த் சாரும் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் ஸ்டண்ட் பண்ணும்போது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த படங்களுக்கு பெருசா ஆதரவும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வெறுப்பா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் ஃபைட் பண்ணுவாரு, ஓகே. சிவாஜி சார் வந்து ஃபைட் பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னா பண்ணுவாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட ஃபைட்ல ஒரு கிரேஸ் இருக்கும். நான் வந்து சிவாஜி சாரை தப்பா சொல்லல. ஏன்னா நான் நேற்று நைட்டு கூட வந்து பிரபு சார் எனக்கு மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவர் வந்து ஃபைட்டை விரும்ப மாட்டார் சிவாஜி சார். ஏன்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு படத்துல ஃபைட்டுக்கு வந்து பாம்பேல இருந்து ஒரு வில்லனை வர சொல்லியிருக்கிறாங்க. அவர் பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா ஹைட் வெயிட்டா இருக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல ஃபைட்டு அப்படின்னு சிவாஜி சார் அவரை பார்த்தாரா. சிவாஜி சாரோட அவர் ரொம்ப ஹைட்டு வேற, பயங்கர பாடி. நான் ஏன் ஃபைட் பண்ணணும், வரும்போது துப்பாக்கி எடுத்து சுட்டு போயிடுறேன். இது உண்மையிலே நடந்ததான். ஆனா எம்ஜிஆர் சாரோ கேப்டனோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில்லனை முதல்ல அடிக்க விடுவாங்க, அடி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அடி கொடுப்பாங்க. சிவாஜி சார் வந்து ஃபைட் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் அது ஆக்ஷனும் பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய படங்கள்ல அவரும் பண்ணிருக்கிறாரு. பட் அந்த கிரேஸ் இருக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபைட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரேஸ் எம்ஜிஆர் சார்ட்ட இருக்கும். அதன் பிறகு வந்து ஆர்டிஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் இருக்கும், அந்த கிரேஸ் இருக்கும். அர்ஜுன் சார் அந்த கிரேஸ் இருக்கும், சரத் சார் அந்த கிரேஸ். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேன். பட் கேப்டன் வந்து ஃபுட்பால் பிளேயர், ஒரு ஸ்கூல் டயத்துல ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதே மாதிரி அர்ஜுன் சாரும் வந்து சம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்பாரு. ஸோ பிளஸ் வந்து அவரு கராத்தேல பெல்ட் வாங்கினாரு. ஸோ சரத் சார் வந்து உண்மையிலே வந்து அவர் மிஸ்டர் மெட்ராஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவரும் வந்து வாலிபால் பிளேயர் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து ஃபைட் பண்ணா கிரேஸ் இருக்கும். பிளஸ் டைமிங்கை கரெக்டா கேட்ச் பண்ணுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ல வந்து டைமிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைமிங்கை வந்து பாத்தீங்கன்னா சரத் சார் ஆகட்டும், அர்ஜுன் சார் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், இன்னொரு ஆர்டிஸ்டும் அந்த டைமிங்கை கரெக்டா பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜினி சார். அந்த டைமிங் டூப்பு பண்ற டைமிங்கை இவங்க கேட்ச் பண்ணணும். அது வந்து டெக்னிக்கலா உள்ள விஷயம். அது டூப்பு என்ன பண்ணி முடிக்காரோ அந்த முடிக்கிற இடத்துல இருந்து அந்த பாயிண்ட புடிச்சு கேட்ச் பண்ணி அதே எனர்ஜி பிக் பண்ணிட்டு அது பண்ணணும். அது ரஜினி சார் கரெக்டா பண்ணுவாரு. கேப்டன் அர்ஜுன் சார்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேஸ் வந்து இப்போ உள்ள ஆர்டிஸ்டே ஏன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்காங்க. அப்பெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போறோம், ஏதோ நடிக்கிறோம், காசு வந்தா போதும், கோடிக்கணக்கில் பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கத்துக்கணும்ங்கிறது இப்போ உள்ள நிறைய, எல்லா ஆர்டிஸ்டுமே நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், ஒரு சில ஆர்டிஸ்ட். ஸோ அது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த டைமிங், அந்த கிரேஸ் அதெல்லாம் வந்து பண்ணணும். அது நிறைய பேர் அதை வந்து ஃபைட் அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ஜி ஆவாங்க.
பட் இப்போ உள்ள நிறைய இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரு எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள்லாம் மதராசில வந்து நல்லா ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட் சீக்வென்சஸ் எல்லாம் விஜய் சார் கூட ஃபைட் நல்லா பண்ணுவார். விஜய் சார் ஃபைட் டான்ஸ் வந்து நல்லா பண்ணுவார். அந்த டைமிங் கரெக்டா அவரும் கேட்ச் பண்ணுவாரு. சோ சில ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மிஸ் ஆகும். இப்போ விஜய் சார் வந்துட்டு அரசியலுக்கு வரதுனால அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் தான் அந்த இடத்தை நிரப்புவார் அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த அளவுக்கு உண்மையா நடக்குமா சார்? அது நம்ம கையில இல்ல. சினிமாவிலேயும் அரசியல் வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அது யார் கையில இருக்கும். அந்த இடத்தை நிரப்புறது வந்து அவங்க தலை விதி, தலையெழுத்து. இப்போ வந்து பெரிய நட்சத்திரங்கள் சின்ன நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு ஹீரோ அப்படின்னு எடுத்துட்டா அவங்களே கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சில இடங்கள்ல நடந்துக்கிறாங்க, அவங்களே காமெடி ட்ராக்ஸும் நடந்துக்கிறாங்க. சோ காமெடி ஆர்டிஸ்டுடைய அல்லது கேரக்டர் ஆர்டிஸ்டுடைய பிரசன்ஸே வந்து படங்கள்ல பெருசா இல்லாம போகுது. அதனால என்னைக்காவது வந்துட்டு நம்மளோட கரியர்லயோ இல்ல எதையாவது பாதிப்பு ஏற்படும்னு நீங்க நினைச்சதுண்டா சார்? ஆக்சுவலி வந்து அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து நடிகர்கள் ஹீரோவை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, இயக்குனர்ல தான் சொல்லணும். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் வந்து அந்த கதையோட அந்த ஹீரோவோட டிராவல் பண்ணுவாங்க. நீங்க வந்து பழைய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அந்த சப்ஜெக்டுக்கு பிளஸ்ஸா இருப்பாங்க, ஹீரோவுக்கு உறுதுணையா இருப்பாங்க. சோ அந்த டிராவல் வந்து அதோட போகும். இப்போ வந்து அப்படி இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹீரோவே வந்து காமெடி பண்ணிடுறாரு, ஹீரோவே எல்லாமே பண்ணிடுறாங்க. சோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நீங்க நிறைய இப்போ வந்து மாறி போச்சு சினிமா. ஏன்னா இப்ப நம்ம படம் பார்த்துட்டு அதுல வந்து காமெடி இல்லைன்னா திரும்ப காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு ரீஷூட் பண்ணி அதுல அங்கங்க பேட்ச் பண்றாங்க. பட் அப்போ உள்ள இயக்குனர்கள் அந்த கதையோடய அவங்கள உள்ள கொண்டு வருவாங்க, வெல் பிளான்டா கொண்டு வருவாங்க. இப்போ அது வந்து மாறி போச்சு. பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெடியிலே சொல்றாங்க, டார்க் காமெடிங்கிறாங்க, டயலாக் காமெடிங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. பட் அந்த காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகேஷ் சார் காலத்துல, தங்கவேல் சார் காலத்துல எல்லாம், சந்திரபாபு சார் காலத்துல, அதுக்கப்புறம் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதையோட அவங்க வந்து சப்ஜெக்டோட மிங்கிள் ஆயிருப்பாங்க. ஸோ அது இங்க மிஸ்ஸிங். அதை நம்ம வந்து ஹீரோவை மட்டும் நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது, இயக்குனரும் நம்ம அதுல வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஸோ அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்டுகள் வந்து அப்போ உள்ள சப்ஜெக்ட் மாதிரி மக்கள் ரசிக்க மாட்டேங்காங்க. இப்போ உள்ள சப்ஜெக்ட் வேற மாதிரி அவங்க, ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து டிஜிட்டல் உலகம் ஆயிப்போச்சு. சோ அப்போ அவங்க வந்து அவங்க கையில எல்லாமே இருக்கு. அவங்க வந்து அதை வந்து இப்போ நம்ம அந்த பாசமலர் மாதிரி ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரசிக்கணும், அதை ரசிக்க மாட்டாங்க. சோ அதுல சில விஷயங்கள் வேற மாதிரி அவங்க கொண்டு வரணும். சோ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓடுறாங்க. இயக்குனராகட்டும் நடிகர்களாகட்டும் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். சார் இப்போ ஓடிடி வெப் சீரிஸ் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுலயும் நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுடைய ஃபியூச்சர் படங்கள் பத்தி சொல்லுங்க சார். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே நம்ம நடிப்போம். அண்ணன் திரு செந்தில் அவர்கள், கவுண்டமணி அண்ணன் செந்தில் அண்ணன் வந்து ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன் ஏஆர்எஸ் கார்டன்ல. நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். அவர் ஒரு சின்ன ஒரு ஆடுக்கு ஷூட்டிங் வந்திருந்தார். 1 மணி நேரம் ஷூட்டிங். அப்ப நான் கேட்டேன், என்னன்னா 1 மணி நேரம் ஷூட்டிங்? எப்பா இப்போ உள்ள சினிமாவில 1 நிமிஷம்னாலும் நம்ம நடிக்கணும்பா. நம்ம முகம் ஆடியன்ஸுக்கு தெரியணும், ஆடியன்ஸ் மறக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணாரு. அவர் என்னைக்கு சொன்னாரோ அதனால எதா இருந்தாலும், ஒரு நாள் வேலையா இருந்தாலும் சரி, ஒரு வாரம் வேலையா இருந்தாலும் சரி, அது சீரியலா இருந்தாலும் சரி, வெப் சீரியஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும், ஆடா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல்ல இருந்தாலும், யூடியூப் சேனல்ல இது சீரியஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நான் நடிக்கிறேன். அது அவருடைய அந்த அட்வைஸ். அது நம்ம முகம் வந்து ஆடியன்ஸ்க்கு மறந்துடக்கூடாது. நம்ம வந்து லைம் லைட்ல இருக்கணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆக போகுது. 40 வருஷம் நம்ம சினிமால இருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சினிமா சாப்பாடு சாப்பிடுறோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சோ அந்த லைம் லைட்ல நம்மளும் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். வர்ற வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி திரும்பி பார்த்தா நமக்கு பின்னாடி 100 பேர் இருப்பான். அதனால எது வந்தாலுமே நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கணும். சார் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய 40 வருஷ பயணத்தை வந்து ரொம்ப குவிக் அண்ட் கிறிஸ்பா வந்துட்டு எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை வாழ்த்துற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லைனாலும் இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்க பார்க்கணும். எங்க டீம் சார்பா உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் us. ரவிச்சந்திரன் அவர்களே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் சினிமா சேனல் அவர்கள்.